இந்த தண்ணி எந்த அளவுக்கு மாசு கலந்திருப்பது என்பதை நாம் இப்போது பார்க்கின்றோம். கருமையான நிறத்தோட அணையில இருந்து குவியல் குவியலா நுரையோட மோசமான துர்நாற்றம் வீசக்கூடிய நீர் தென்பெண்ணை ஆற்றுல வெளியேறத பார்த்த விவசாயிகள் அதிர்ந்து போயிருக்காங்க. மாசடைஞ்ச இந்த நீரினுடைய ஆபத்தை உணராம நுரைய பார்த்த பொதுமக்கள் ஆச்சரியத்தோட இங்க நின்னு போட்டோஸ் எடுத்துட்டு வராங்க. தொடர்ந்து 3வது நாளாக ஒசூர் பக்கத்துல இப்படி தென்பெண்ணை ஆற்றுல வெளியேறக்கூடிய இந்த மாசடைஞ்ச நீரால பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்து கெளவரப்பள்ளி பகுதியில நீர்த்தேக்க அணை இருக்கு. இந்த அணையில இருந்து 560 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றுல திறந்து விடப்பட்டு வருது. இந்த சூழல்ல தான் இந்த நீர்ல ரசாயன கழிவுகள் கலக்கப்பட்டதால ஆற்றுல வெளியேறக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா அதிகப்படியான நுரையோட வெளியேறிட்டு வருது. மேலும் கருமையான நிறத்தோட இருக்கு. இந்த நீர்ல அதிகப்படியான துர்நாற்றம் வீசுறதாகவும் விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துக்கு நுரை பொங்கி மேகங்கள் போல இங்க நீர்ல நுரைகள் நகர்ந்து வரதா சொல்லப்படுது. அணையில இருந்து இப்படி நீர் வெளியேறக்கூடியத அந்த வழியா போகக்கூடிய பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்தோட பாக்குறது மட்டும் இல்லாம இதனுடைய ஆபத்தை உணராம இங்க வந்து செல்ஃபி போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. இப்படி அணையில இருந்து வெளியேறக்கூடிய இந்த நீரை பிடிச்சு பார்க்கும்போது கருப்பு மைய நீர்ல கலந்த மாதிரி ரொம்பவே கருமையான நிறத்துல இந்த நீர் இருந்ததா கூறப்படுது. அதிகாரிகள் ஆய்வுக்காக இதை எடுத்துட்டு போயிட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவுகளும் வெளியிடப்படல அப்படின்ற மாதிரி விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. மேலும் இது சம்பந்தமா சமூக ஆர்வலர் செந்தமிழ் அப்படின்றவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கர்நாடகா மாநிலம் நந்திமலையில தான் இந்த தென்பெண்ணை ஆறு உற்பத்தி ஆகுது. ரொம்பவே தூய்மையோட இந்த ஆறு இருக்கக்கூடிய சூழல்ல கர்நாடக மாநிலத்துல சில ரசாயன தொழிற்சாலைகள், சாயப்பட்டறைகள், கழிவு நீர்களை ஆற்றுல கலக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆற்று நீர் மாசடைஞ்சதா சொல்றாங்க. இந்த அணையிலிருந்து வெளியேறக்கூடிய நீரை நம்பின 8000 ஏக்கர்கள் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. தமிழக அரசு இது சம்பந்தமா உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது கர்நாடக மாநிலம் நந்திமலை என்னும் இடத்தில் இருந்து உருவாகிற நதிதான் தென்பெண்ணை நதி ஆகும். இந்த நதியானது மாசு கலந்த நுரையோடவும் ரசாயனம் கலந்த நீரோடவும் இருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த நதியை நம்பிதான் கிட்டத்தட்ட ஓசூர் சுற்றுவக்க வட்டார பகுதியில் 8000க்கும் மேற்பட்ட ஏக்கராக்களில் விவசாயம் செய்கிறார்கள். விவசாயம் என்பது மலர் சாகுபடி மற்றும் வெஜிடபிள் காய்கறிகள் விளைய வைக்கிறார்கள் விவசாயிகள். இந்த நதியை நம்பி விளைய வைக்கின்ற காய்கறிகள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில், கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு காய்கறிகள் ஏற்றுமதி செய்கிறார்கள்.